டோரோமா சமையல் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒன் பாட் ரைஸ் இந்த புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே வந்து ஃப்ரெஷ் புதினா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு லைட்டாக அது சூடாகணும். சூடானதுக்கப்புறமா அதில் வந்து இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 ரெட் சில்லி எடுத்துக்கிறேன். அதை லைட்டாக வதக்கிக்கணும். இது வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இந்த கடாயில் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கூட உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது 2 லைட்டாக வறுபடணும், கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும். அதுக்கப்புறம் மீதி பொருட்களை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வறுபடட்டும். அடுத்தது இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாவும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைசியாக இதில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புதினாவையும் சேர்த்துக்கணும். அதையும் லைட்டாக வதக்கிக்கணும். இந்த புதினா ரைஸ் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் எடுத்துன்னு போகலாம். இந்த மாதிரி வதக்கின்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன், ட்ரை மிக்ஸி ஜாராக. அதில் இந்த அப்படியே மசாலாவை பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்துடுவோம். அது கூடவே நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் அப்புறம் இதை லைட்டாக இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கணும். அதுக்கு இப்போது இதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துன்ட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்து காட்டுறேன். இப்போது ஒரு கடாயில் நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் புதினா மசாலாவுக்கு அரைச்சி வந்துட்டோம். இப்போது ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துன்ட்டு இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்துன்ட்டேன். அப்புறம் பெருங்காயம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே கொஞ்சம் மசாலா அரைச்சதில் பெருங்காயம் சேர்த்துட்டுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துன்ட்டு இந்த தாளிச்சதை எடுத்து இந்த மாதிரி சுடசாதத்தில் சேர்த்துக்க போகிறோம். இந்த சாதம் வந்து 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு உதிராக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த சாதத்தில் நம்ம வந்து அந்த தாளிச்சதை சேர்க்க போகிறோம். தாளிச்சதை சேர்த்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இங்கே இந்த புதினா மசாலா அரைச்சதை வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிக்கக்கூடாது. அதையும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துன்ட்டு இந்த சாதத்தை கலந்து விட்டுக்க போகிறோம். இது நல்லா ஈஸியாக பண்ணிடலாம். ஒன் பாட் ரைஸு அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். புதினா வந்து இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி சேர்த்துக்கும் போது ஹெல்த்துக்கும் நல்லது. இது கலந்துட்டு காட்டுறேன். இந்த பக்கம் வந்து புதினா ரைஸை கலந்துக்கிறதுக்குள்ள நம்ம கேப்பில் என்ன பண்ணுவோம், ஒரு கடாயில் சூடு பண்ணிப்போம். அதில் வந்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நான் சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சேப்பங்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை புதினா சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம எண்ணெய் காஞ்சதும் தாளிக்க போகிறோம். இதுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு லைட்டாக வறுபட்டதும் அதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெருங்காயம், இந்த சேப்பங்கிழங்கு தேவையான அளவு பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி வேக வச்ச சேப்பங்கிழங்கு வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்க போகிறேன். உப்பு போடாமல் தான் நான் வேக வச்சுருக்கேன், உரித்து வச்சுருக்கேன். இப்போ இது மேலேயே நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போட்டுக்கோங்க. இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவிக்கலாம். நம்ம இதில் நான் ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். கடைசியாக கருவேப்பிலை தூவிக்கலாம். இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை வந்து இந்த புதினா சாதம் இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது தொட்டுன்னு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் ஒன் பாட் ரெசிபி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து பண்ணுறது ஈஸி. இந்த மாதிரி மேலே கருவேப்பிலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்காமல் இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சூப்பரான இந்த புதினா சாதம் ரெடி ஆகிடுது. அதுக்கு இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை தொட்டுண்டு காரம் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்ஸ் கொடுங்க. இந்த அரோமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.